இன்னைக்கு ஒரு சமுதாயமே ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா பாருது. பெருசா ஒண்ணுமே பண்ணல, பெருசா ஒண்ணுமே பண்ணல. முடிவு ஒன்றும் பண்ணல, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ணல. ஆனா அதே சமுதாயம் வேற பேர் பாக்குது. ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டாங்க இருப்பாங்க. பெரிய சாதனை கிடையாது. சும்மா ஊத்தினுக்கு போது மட்டும்தான் அந்த அது சொல்றது பேச்சு கேட்டீங்கன்னா அது வேற, அதுக்காக ஒரு வேலையில போவோம். அது கொஞ்சம் போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அது அந்த ராஜா சொல்றதுதான் நம்ம வேண்டுகிறோம். அது இல்லைனாக்கா எதுவுமே கிடையாது. ஒரு சமுதாயமே ஒரு மாதிரி பார்க்குறது எல்லாமே. பெரிய சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு பெரிய பண்ண என்னோட கடமை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறேன். என்னுடைய வேலை என்னவோ அதை பார்க்குறேன். என்னுடைய கடமை ஒரு சில விஷயங்களுக்கு சரியான முறையில் பண்ணிட்டு போகிறேன். அவங்க தான் இவ்வளோ தான். இது சராசரியான ஒரு விஷயம் தான். ஆனால் இது நான் சராசரியாக இருந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஜெயிச்சு முடித்தாக்கா அவங்க தனி மரியாதை. சாதாரணமாக இருந்து நம்ம நகரத்தில் போட்டு இருந்தாலும் அது அவங்க தெரிஞ்சிருக்காரு உங்களுக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு போற வருது. ஆனால் அதே இடத்துல பல முடியாத ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்ம குழந்தைத்துல இருக்கிற ஏரியாவில் இருக்கிறாங்க. அதில் நம்மள பயங்கர பிரைட்டாக காட்டும் போது இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து போயிட்டு இருந்தாங்க நம்மள வந்து தனியாக காட்டும் போது. ஏன்னா அவங்க ஒரு வீட்டில் அந்த பிரச்சனை அனுபவிச்சுருக்கிறாங்கல்ல, அதே பிரச்சனை தான் நம்மள இருந்துருக்கிறாங்க. அதோட நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னொரு தான் நம்மளாம் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தானே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ பெரிய ஒரு ஃபாரின் வந்து அப்படி போயிருக்கிற மாதிரி தான் அப்படி பார்வை இல்லை. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இருந்தாங்க அப்படி நாளைக்கு அவங்களே இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் வந்து கேள்வி ஆரம்பத்தில் போனாங்க. ஆரம்பத்தில் ஒரு கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிலர் போராமையில் கூட ஒரு சிலர்லாம் வந்து ஒரு சிலர் தடையெல்லாம் போனாலும் ஏதோ ஒரு சில விஷயம் இதாக இருக்கும். ஒரு ஏதோ யாருக்கும் ஒரு உதவி கேட்டால் கூட அவங்க கொடுக்குறது ரெடி இருந்தாலும் இன்னொன்று சொல்லிடுவாங்க. புரியாதுமா இந்த மாதிரிலாம் நிறைய தடங்கள் பிரச்சனை நிறைய வந்துட்டு தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் இது எதுவுமே போஸ்ட் பண்ணாத நம்ம பார்க்கணும். என் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணவங்களோட ஸ்டேஜ்லாம் பார்த்தாக்கா அவங்க தோல்வி சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்களே தவிர நான் போயினே தான் இருக்கேன் என் ரூட்டை. அவங்க என்ன கவனிச்சு அவங்களோட வேலையை கெடுத்துக்கினேன் அவங்களுடைய மனசை தான் இது பண்ணி போயினே இருக்கிறாங்களே தவிர எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா உண்மையாக சொன்னாங்க ப்ரேயர் பவர்னு சொல்லுவாங்க. ப்ரேயரோட பவர் எத்தனையோ விஷயங்கள்ல எவ்வளோ மழை பூரா வருது. அதாவது அடிக்கணும் வரவும் திட்டிட்டு போயிடுற மாதிரி தான் ஆயிருக்கு. தவிர திட்டிட்டு போகிறோன்றவங்க சும்மா மரப்போட போயிடுறோம். அந்த மாதிரி தான் வர ஒரு பிரச்சனைகள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்க ஒரு மாதிரி பார்க்குறோம். நம்ம ப்ரேயரோட பவரை அப்படியே அதை வந்து வேற மாதிரி மாற்றுறது அப்படியாது. நம்ம ஆச்சரியமா இருக்குது. அதாவது இப்போ எப்படி சொல்றதுன்னா புரியல. அதெல்லாம் அனுபவிக்கும் போது கரெக்டாக தெரியுது. இல்லை நெருப்புனாக்க சுட்டுமா அது, ஊசி அப்படின்னு குத்துமாது. அந்த மாதிரி ப்ரேயரோட பவர் அனுபவிக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல உள்ள இருக்கிற ஆர்வங்களுக்கு நிச்சயமா தெரியும். இதெல்லாம் வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஏன்னா நானும் இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணும்போது நம்மளால இது முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிடுறேன். அதாவது வெளியில போனா என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன இது பண்ணிடுறாங்க, விசேஷம் பண்ணிடுறாங்க. இவ்வளோ மரியாதை கிடையாது. இந்த மரியாதை கிடைக்கிற இடம் சரி ஒரு வருஷம் இதே மரியாதையோட வந்து நின்றா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருக்கிறேன். நான் ஓப்பனா சொன்னாலே இது வந்து 3வது ட்ரீட்மெண்ட் சென்டர் தான். ஏன்னா எனக்கு ஏன்னா ஏற்கனவே தோற்று போயிட்டேன். ஏன்னா இங்கே சொல்லுவாங்க அது இங்கே சொல்லுவாங்க ஆராய்ச்சி பண்ணாது வெளியில் போயிட்டு அப்படின்னு சொல்லி. நானும் ரொம்ப திமிர் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி இதில் ஜெயிச்சவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க. வேல்டு லெவலில் கூட யாருமே கிடையாது. இதில் வந்து இங்கே உள்ளே இருந்து போய் ஆராய்ச்சி பண்ணினாக்கா அந்த மாதிரி நல்லா பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணலாம். ரொம்ப டேலண்டாக இருக்கும். ரொம்ப இதுவாக பண்ணணும்னா இதில் மட்டும் பண்ணாவே இதில் மட்டும் பண்ணி பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அந்த டேமேஜ். ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் யார் வந்துக்கிறீங்களோ ஃபஸ்ட் டைம் யார் வந்துக்கிறாங்க முதல் முறையாக. அதாவது பெஸ்ட்டு கட்சின்னுவாங்க. அது நல்லா புரிஞ்சுங்க. அதில் நீங்கள் வந்து நின்றுட்டீங்க. இனிமேல் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கனாக்கா இதுதான் உங்களோட இடம், இதுதான் உங்களோட ப்ரோக்ராம். அவங்க வாழணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் உங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்டீங்கன்னாலே இந்த இடம் தான் உங்களுக்கு. அதனால இதை ஃபஸ்ட்டு முறையாக பிடிச்சிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு முறை நான் வந்து நிறைய இழப்புகளை சந்தித்தேன். ஏன்னா முதல் முறை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வெளியில் போனவொன்னே அது தனியாக குடும்பத்தில் தனி மரியாதை இருந்துச்சு, சமுதாயத்துலேயும் ஒரு மரியாதை இருந்துச்சு. என்ன நாள் இல்லை என்ன இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு சொல்லிட்டு
நம்மள மாதிரி ஒரு சிலராலே நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு தான் கெட்ட பேர்லாம் எல்லாரும் ஏற்படுத்தி கொடுத்தாரோம். ஆனால் சென்டர் வந்து போய் குறை சொல்லியிருப்பாங்க வெளியில். அந்த மாதிரி போன உடனே நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டான். 3 மாதம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கிறான், அவங்க நல்லா தெளிவாக வந்துருக்கிறான், நல்ல ஒரு இதாக வந்துருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு உதவி கிடைக்கும். எல்லா விதத்துலையுமே ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம மேலே. நம்மளை பற்றியான நல்ல விஷயங்களே பேசுவாங்க. அவங்க சார்ந்த நம்மளுக்கு சார்ந்த சொந்த பந்தம் அவங்க சந்திக்கிறவங்க அவன் என்ன நான் எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்கா ராஜா நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து நல்லா கரெக்டாக இருக்கிறான். அந்த ஒரு லேபிள் நம்ம பஸ்ஸில் போவோம். இது பறவை கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்து ஸ்லிப் ஆகிட்டு நம்ம திமிர் பிடிச்சி கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு யாருக்கு போச்சுன்னா கேட்டுங்க கொஞ்சம் இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் நம்பிக்கை போச்சு. நம்மளை பற்றி சொன்னாங்க இல்லையா, அப்பாவோ அம்மாவோ கொண்டாடிங்களா கூட இருக்கலாம், யாரும் சொல்லியிருப்பாங்கல்ல, எவ்வளோ ஒரு நம்பிக்கையில் நம்ம சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளாம் சும்மா ஜாலியாக எவனோ ஒருத்தர் பிச்சை கேட்டு போய் சும்மா வாய் வச்சுக்கோம். அவங்க அந்தளவுக்கு பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஸ்லிப் ஆகணும். நம்ம அதோட பாதிப்பு நம்ம இங்கே 3 மாதம் உட்காரோம் இல்லையா, இந்த ஒரு நாள் அனுபவிப்பாங்க, ஒரே நாள் அனுபவிச்சிருவாங்க அந்த வேதனையாகும். நீ மறுபடியும் போய் குடிச்சிட்டு ஊற்றி வந்து நின்ற வாட்டியா நீங்கள் 3 மாதம் உட்காந்தீங்கன்னாடா கஷ்டப்படுறேன்னு அனுபவிக்கிறோம் இல்லையா. இதை அந்த மாதிரி தவறு பண்ணிட்டு போய் நின்றுட்டீங்கன்னாக்கா ஒரே நாளில் அவங்க அனுபவிப்பாங்க. இவனை போய் பேசணும் உணவு பிடிச்சாங்க. ஆனால் அந்த பழைய ஸ்டேஜ்னா அவனுடைய பாதிப்பு என்ன, அந்த பாதிப்பெல்லாம் ஒரே நாளில் கண்ணில் நிற்கும். அவங்க நீ எத்தனை வருஷம் குடி குடிச்சு பாதிப்பு கொடுத்துருந்தியோ அந்த பாதிப்பு எல்லாமே அந்த ஒரு நாள் நீ போயிட்டு அந்த இங்கேருந்து போயிட்டு தெளிவான வாழ்க்கை ஒரு நாளும் வாழும் போதோ ஒரு நாளும் வாழும் போதோ கிட்டத்தட்ட இங்கே 5 வருஷம் விட்டுனா ஒரு வருஷம் கூடிய ஒரு நாளே மறந்துடுவாங்க. 5 வருஷம் 4 வருஷம் மறந்துடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். எல்லாமே சமுதாயமும் சரி எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு இது கிடைக்கிறது கஷ்டம். கெட்ட பேர் எடுக்கிறது 120 ரூபா 150 ரூபா தான். போயிட்டு அது பெரிய விஷயமே கிடையாது. புரியுதா? ஆனா ஒரு நல்ல ஒரு இது பண்றதுக்கு கஷ்டம் இன்னும் வழி இல்லைன்னு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழியை நம்ம படத்தோட பலனை அது வேற. ஆனால் கொஞ்சம் சொகுசா நான் இருந்துட்டு பண்ணோம்னாக்கா நம்ம வாழ்க்கை ரொம்ப. ஆனால் ஃபஸ்ட்டு இதில் வந்துருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இதாகி வந்திருக்கிறவங்க வேற எனக்கு தெரியும், ஓரளவுக்கு அனுபவம் தெரியும். இங்கேருந்து யோசனை பண்ணியிருப்பீங்க எல்லாமே இல்லை. நானும் அந்த மாதிரி நிறைய 2 டைம் பாதிக்கப்பட்டுட்டு அந்த 1 மாதத்துல என்னோட ஒரு மாதத்துலேயே நான் திரும்ப வேலையை காட்டிட்டு வந்துடுவேன். இந்த 1 மாதத்துலேயே என்னோட வளர்ச்சி அந்த 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 ஒரு ஃப்ரெஷ்னஸ் 1 மாதம் இருந்ததில் எனக்கான ஒரு வருமானம், எனக்கான மரியாதை, எனக்கான ஒரு இது எல்லாமே அவ்வளோ வந்துச்சு. கரெக்டாக கொஞ்சம் கத்தையாக வந்த பிறகு அப்படியே திமிரு பிடிச்சிட்டு இங்கே அதே திமிரு பிடிச்சி அந்த ஒரு நாள் தான், அந்த 1 மாதம் சம்பாதிச்சதுல அந்த 1 நாள் 2 நாள் காலி. 3ஆவது நாள் திரும்ப பிச்சை எடுக்கும் 100,000 ரூபாய்க்கு. 4ஆவது நாள் 5ஆவது நாள் லாக்டவுன் திரும்ப இங்கே வந்து உட்காந்து அதுக்கப்புறம் வாசனை இப்போ என்ன இருக்குது. இந்த 1 மாதம் இருந்த வாழ்க்கை இன்னொரு 3 மாதம் வாங்கிட்டு 30,000 வந்துருக்கோம். நம்ம வீட்டில் என்ன மரியாதை இருந்திருக்கோம். லாஸ்ட்டில் 200 ரூபாய்க்கு நம்மளை அடிச்சிட்டானே அவன் அடிச்சானே நிறைய யோசனை பண்ண இருக்கும். இங்கே வந்து உட்காந்து பிறகு அந்த மாதிரி நான் வந்து அந்த ஃபஸ்ட் டைமே நிறைய காப்பாற்றினாங்க. அது எப்படி வந்துருக்கலாமே அந்த மறுபடியும். அதாவது இங்கே வந்து நீச்சல் சொல்லி கொடுத்து நடுக்கடலில் திரும்பி போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து போன உடனே எல்லாமே ஜாலியாக இதாகிடாது. நீச்சல் கூட சொல்லி கொடுத்து நடுக்கடலில் திரும்பி போடுவாங்க. நீச்சி கரைக்கு வரணும். ஆனால் நம்ம ஒரு நாள் குச்ச குடி கிடையாது. ஒரு ஆளுக்கு டேமேஜ் கொடுத்தாக்க நான் உங்ககிட்ட ஒரு ஆள் மட்டும் நான் குடிக்காரன், நான் கேவலமானவன்னாக்கா உங்ககிட்ட நான் வந்து மண்ணி போயிட்டு உங்ககிட்ட நான் ப்ரூஃப் கூட பண்ணி விட்றேன், சத்தியமாக இது பண்ணுறேன், குடி விட்றேன், இல்லைன்னா என்னை சாவச்சு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு ஆளாக தான் நான் முடிச்சிடுவேன். நான் பண்ண டேமேஜ் வந்து என்னுடைய சொந்தம் பந்தம், என்னுடைய குடும்பம், என்னோட பிள்ளை குட்டிங்க, என்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சமுதாயம், என்னை சுற்றி இருக்கிற ஒரு சமுதாயம் ஏரியா இவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்குறேன்ல நான். அது நீங்கள் எது செய்யலாம் ஒரே நல்ல வேலை கிளியர் ஆகுமா? ஒரே நல்ல எல்லாமே மாறிடுமா? அப்படி நீ இன்னுக்கும் இன்னொரு மன ரீதியாக நீ வந்து நேர்மையாக நம்ம இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற வைராக்கியத்தில் இருக்கலாம். அது எல்லாருக்குமே தெரியுமா? மைக் போட்டு அனௌன்ஸ் பண்ணி சுற்றியா, எலெக்ஷனில் சுற்றுற மாதிரி சுற்றியா? உனக்கு முன்னாடி வந்து தெரியல. அப்படி அந்த இடத்துல எங்கெல்லாம் டேமேஜ் பண்ணுமோ அங்கே எல்லாமே நிரூபணம் ஆகணும்னாக்கா ஒரு நடுக்கடலில் போட்டா மாதிரி தான். இங்கேருந்து வெளியில் காலை வைக்கிறதுனாலே ஒரு நடுக்கடலில் காலை வைக்கிற மாதிரி அங்கேருந்து காலைக்கு நீஞ்சி வரணும். நீச்சல்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாதிப்புகள் இங்கே வரக்கூடிய நோயாளிகளுடைய பாதிப்பு, பேரோட பவர், உனக்கான விஷயம் என்ன, நீ பெரிய சாதனை பண்ண போதில்லை, நீ உங்களோட ஆரோக்கியமாக இருக்குது.
உன்னுடையது அத்தனை நம்ம சொல்லி தப்புறாங்க. நீ நிம்மதியாக இருக்க போற, உன்னுடைய கடமையை செய்ய போற, நீ நல்லா சாப்பிட போற, நிம்மதியான தூங்க போற. உன்னை சார்ந்தவங்களுக்கு என்ன கடமையா அது கரெக்டான முறையில் செஞ்சு நிற்க போற. இதுல என்ன பெருசா நீ ஒரு உனக்கு நஷ்டம் பண்ண போறீங்க கிடையாது. இதை மட்டுமே பண்ணி எனக்கு போனாலே போதும். மிராக்கள் அதிசயம்லாம் சொல்றாங்க இல்லையா, நீ எதை இழந்தையோ இது ஒன்று மட்டும் நீ வைராக்கியத்தோடு இருந்துரு. இது ஒன்று மட்டும் வைராக்கியமாக இருந்து உன்னுடைய பட்டணம் மட்டும் கரெக்டாக செஞ்சு போது எதை பற்றி யோசிக்காத. உடைய குடும்பம் பற்றி யாருக்கிட்டையும் அது கூட நான் அனுபவப்பட்டேன். இதெல்லாம் சொல்கிறாரு. இந்த குடியை பற்றி எவனா தானே குடியை விட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு கூட சொல்லுவான். கொஞ்சம் வேறு எதுனா ஒன்று சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் நாள் தான் பாரு அப்படின்னு சொல்லுவான். புது வண்டியே நீ வாங்கியிருந்தேன் கூட சைக்கிள் கூட இல்லாத வண்டியே வாங்கியிருப்பேன். அப்போ கூட ஒருத்தன் சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் நாளில் போய் வண்டி அல்ல ஏன்னா ஒன்சாப்பில் அப்படின்னா துதுல நிறுத்திட்டு போனே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை சொல்லுவோம். இந்த மாதிரி சமுதாயத்துக்கு எவன் எது சொன்னாலும் எதை பற்றி நம்ம கோபம். இதை சொல்கிறது நான்லாம் அதிகமாக அதில் நிறைய பாதிக்கப்பட்டேன். கோபம், வெறுப்பு, கொஞ்சம் ஒரு சில ஆணவம், கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம தான் கலக்கிறோம். இதெல்லாம் நிறைய இருந்துச்சு எனக்கு. இதெல்லாத்தையும் அடக்கி வச்சது இந்த இடம் தான். இதனால நிறைய நான் இறந்துட்டேன் வெளியில. ஆனால் இந்த இடம் தான் நான் அதுக்கான அர்த்தமும் அதுக்கான அனுபவமும் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சது இந்த இடம் தான். இங்கே புரியாத எல்லாமே புரிய வெளில வந்தாவோ இன்னும் குஷ்டாக 100 பேர் விளையாடிருன்னு சொல்லுவோம். நினச்சா செஞ்சிடுவேன். அதை பண்ணி எல்லாம் குஸ்திலாம் பண்ணுறோம்ல. பிரேயர்ன்றது ஒரு பவர் தான் மட்டும்தான். இங்கே எப்படியாப்பட்ட விளையாடி இருந்தாலும் அந்த அடக்கம், அமைதி, தெளிவான சிந்தனை, புரியுதுங்களா? அதனால இந்த கோபம் இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்குது. இதை பற்றி எதை பற்றியும் கேர் பண்ணிக்க முடியாது. வெளியில போய் எவனா எதனா எதை பற்றி அதே மாதிரி குடியை பற்றி வேற யாருக்கும் பேசிடாதீங்க. ஏன்னா இது கேலி கிண்டல் அதிகமாகிடும். போராம பச்சிருப்பு அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நான் இருக்கிற இடம் வேறு மாதிரியான இடம். நான் வியாபாரம் பண்ணுற இடம் ஒரு 400 வியாபாரிங்க கண்ணு முன்னாடி டெய்லியுமே போகிறோம் வரேன். அதே இடத்துல அசிங்கப்பட்டு இன்னைக்கு அதே இடத்துல வாழ்ந்து இன்னைக்கு கூட ஒரு சிலர் இவனை வாழ விடக்கூடாது. ஏன்னா இவங்க அதை இப்போ சொன்னேன் இல்லையா, நான் கொஞ்சம் கோபகாரம், கொஞ்சம் ஒரு நேர்மையாக இன்னும் ஒரு விஷயமும் என்கிட்ட இருக்கும். ஆனால் அது குடியிருக்கிறதுனால ஒரு சில இடத்துல அந்த நேர்மை, நியாய நீதி இதெல்லாமே ஆகிப்பட்டு போச்சு. இன்னைக்கு தெளிவாகிட்ட பிறகு இதெல்லாம் இவங்ககிட்ட வருங்க அப்படின்னால தடை பண்ணுறதுன்னு ஒரு சில இருக்கிறாங்க. எதையுமே கேர் பண்ணி இது பண்ணுறாங்க, இது பண்ணி தான் பண்ணுறாங்க. இதனால தான் இது ப்ரேயரோட பவர் பாரு. இது வேறு மாரி பண்ண போது பாரு. அவங்கள நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒரு விஷயம் நடக்கும். கரெக்டாக அதிசயமே நடக்கும். சாதாரணமாக என்னென்ன புரியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காங்களாம் இருக்காங்கல்ல, எங்கள் அப்பா, எங்கள் அக்காங்க, எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, எங்கள் சித்திலாம் இருக்காங்க. 2வது தாய் தான். அவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் வீடு. அனாவசியமான இந்த குடிக்கு 1000 ரூபாய் குடிக்கு கேட்டு அவங்ககிட்ட காசு 200 300 சுற்று டைம் 1000 ரூபாய் கேட்டு வெறும் 1000 ரூபாய் கொடுத்து அந்த வீட்டை என் கையில் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. தெரியுமா? குடி ஒன்றே ஒன்று. இவன் வாழ போகிறது கிடையாது. ஒரே பையன். இவன் இருந்து தேவையில்லாத அதை வித்தி அவங்கெல்லாம் குச்சி நாசம் பண்ணிட்டு போகிறான். அது உயிரோட இருக்கும் போது எழுதி வாங்கினாங்க. இவங்க வேற எவனா எழுதி வாங்கிக்க போறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி போறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு நான் எதுவும் பசங்க 1000 ரூபாய் 500 ரூபாய் கேட்டேன். 1000 ரூபாய் தரண்டா. இப்போ அது மட்டும் ஒரு கையெழுத்து ஒன்று போட்டுல கூட வாடகை கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு எந்த இடத்துல இருந்துருக்கு நம்ம. எல்லாருமே ஒரு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த போனால் என்னை பற்றியான குடிக்கிற காலத்தில் அவங்க சொல்கிறது அவங்க சொன்னாங்க. அவங்க அக்காவுக்கு கொஞ்சம் அவங்க செருப்பால் அடி சொல்லிச்சு ஒன்று இன்னும் இங்கே அங்கே போனாங்க. அக்காவுக்கு போய் இது பண்ணுறது ஃபுல்லாக சித்தி வச்சு இது பண்ணப்போ அவங்க உன்னை பற்றி என்ன இது பண்ணி
இப்படியே தான் என்னை பற்றியான பேச்சுட்டான், என்னை பற்றியான இதுதான் எல்லாமே. இன்னைக்கு சொல்ற மிராக்கல்ன்றதோட பவர் என்னன்னா, இந்த மிராக்கல்ன்றதோட பவர் என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு வந்து அதே ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதே ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்னை பற்றி ஃபுல்லாக விமர்சனம். இப்போலாம் சிறு சர்வ மண்டலம் ஒருத்தர் தான் வருவான், கொஞ்சம் கௌரவமாக இருந்தவர். இன்னைக்கு நான் பிழைக்கிறேன்னா அதே இடத்துல ஒரு செயலாளர் இருக்கிற பொறுப்பில் இருந்து வரலாம். இருந்து இது பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னை பற்றியான விமர்சனம் பண்ணியிருந்த ஃபேமிலி இன்னைக்கு அவங்க இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை வந்து என்கிட்ட சொல்லுங்கிறாங்க எல்லாமே ஒண்டி ஒண்டியா. இவங்களை பற்றி அவங்க என்கிட்ட சொல்றது, அவங்கள பற்றி இவரு என்கிட்ட சொல்றது. எங்கள் அப்பா பார்த்தா அவர் வந்து இவங்களெல்லாம் பற்றி என்கிட்ட பேசுனுங்கிறாரு. என்னை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி என்கிட்ட சொல்லுங்கிறாங்க எல்லாருமே வந்து. நண்பர்களே, குடி இந்த ஒரு வாழ்க்கை வெறும் ஒரு 0% வாழ்க்கை. இப்போ வாழணும்னு நினச்சிங்கனாக்கா குடிக்கிறதுக்கு ஒன்று சாவணும் நினச்சா மட்டும்தான் குடிக்கணும் வந்துடலாம். குடிக்கிறது சாவணும் நினச்சா மட்டும்தான் குடிக்கணும். நான் என்னுடைய குடி வாழ்க்கைன்றது ஒன்று போய் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை என்னன்னாக்கா என்னுடைய மரணம்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குடிக்காரங்க என்னை வந்து அவ்வளோ இது பண்ணாங்க இல்லையா. என்னுடைய மரணம் நம்ம போதும் அது வரைக்கும் என்னுடைய கடமைகளை நான் செஞ்சுட்டே தான் போகிறேன். அந்த மரணம் என்ன போதும் என்னைக்கு வருதோ இன்னைக்கு என்னைக்கு வருது யாரும் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி ஒரு விஷயம் நடந்தாக்கா அன்னைக்கு அதே மரணம் போது அந்த இடத்துல இந்த விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசணும். இப்பெல்லாம் ஒருத்தர் வாழ்ந்தான், இந்த மாரி வாழ்ந்தான், இந்த மாரி வாழ்ந்துட்டு என்னை உதாரணம் காட்டி அந்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே பேசணும். அங்கே இருக்கிற குடியாரங்க, குடியை சம்மந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் சாதாரண சேர்த்தவங்க பற்றி பேசிடுவாங்களா? பேச மாட்டாங்களா? என்ன பேசுவாங்க? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு சேர்த்துறாங்க, நல்ல பையாப்பா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல அப்படி ஒரு இது வச்சிருக்கேன். கடைசி காலம் என்னோட கடைசி காலம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தால ஏதோ ஒன்று என்னை பற்றி பேசணும். அதுக்காக முயற்சி நான் எப்படி நல்லா இருக்கேன். கடைசி காலம் ஒன்று வந்தால் கூட அப்படின்னு இந்த புரியுது இப்படி எப்படி அப்பெல்லாம் புரியாத புரியாயா அத்தா கோடு அவனே திருந்து இருந்து சூப்பரா எப்படி இதுவாகிட்டான் தெரியுமா, நல்லா இதுவாகிட்டாமா. அவனா இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் ஆகிடுச்சு, இப்படியெல்லாம் தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நல்லா கொண்டாடி பிள்ளைங்க நல்லபடியாக எல்லாம் இருக்குங்க. அவனுக்காக ஆசை அது இது பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் என்னோட தவிர அது ஒன்று போதும். பொறியோட சேர்த்து வச்சு நம்ம பண்ணுறது கடைசி நேரத்தில் அந்த பேர் ஒன்று வந்தால் எழுதி இந்த குடி குடிச்சு குடியாத எனக்கு செத்த விட நல்லா இருக்குது. நானே கூட எந்த ஒரு கடைசி வீட்டு ஆளெல்லாம் வித்தியாசம் பண்ணிடுச்சு. எனக்கு கூட்டில் ஒரு 30,000 சம்பளத்துக்கு வேலை இருக்குது. இல்லை ஒரு 2 லட்ச ரூபா தான் என்ன வியாபாரம் பண்ணேன். நான் குடி விட்டேன். இல்லைன்னா சொல்லி இந்த ரூமில் 5 புல்லு அடி வச்சிடறேன். எவ்வளோ வேணால் பிடிச்சிக்கலாம் அப்படி சொன்னாங்கனால அப்போ அந்த ரூமில் விட்டு என்ன கூட்டு போட்டு பிடிச்சி செத்துறேன் அதுதான் தவிர 2 லட்ச ரூபா கூட பிடிச்சி போய் வியாபாரம் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லியே இருக்க மாட்டேன். எனக்கு கடைசி குடி அப்படி அந்த குடியிறது அவர் தான். இப்போ ரூமில் 2 புல்லு சுற்றுறான், அது வேணுமா 2 லட்ச ரூபா தானே பணம் உண்மையில குடியே போட முடியாது. பெருசாக பிடிச்சிட்டு 2 லட்ச ரூபா வச்சுக்க வேணாம் ஆனால் குடியே கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ரூமில் விட்டு அந்த 5 புல்ல கூட வயிறாக திருப்பியாக குடிச்சுட்டு நான் அப்படியே செத்து நான் அள்ளி போட்டுருவேன். நான் குச்சி செத்துலான்ற மாதிரி தான் கடைசி வாழ்க்கை. இந்த ஸ்டாண்டர்ட் தான் என்னோட கடைசி ஸ்டேஜ். அந்த மாதிரி மனநிலை தான். எதுக்காக வாழ்றதுன்றது தெரியல, எதுக்காக வாழ்றதுன்றது எதுவும் இல்லையே. ஏன்னா எனக்கு சேர்த்து அந்த டைமில் கொஞ்சம் ஊற்றினா போதும், உள்ள தான் வாழ்க்கை. வேற எதுவும் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன். குளிச்சு கூட எடுத்துனாலும் தெரியாது, அதனால தொத்து மொத்தம் தெரியும் எனக்கு. யார் வீட்டில் போவேன் அது காசு தேவையான கவலை அது தெரிஞ்சு போவேன். அவங்க பொறுத்தும் போது தான் தெரியும் என் மேலே இருக்கிற நாட்டு மேலே. அப்படிதான் இந்த குடி என்ன விஷயம். என் மேலே அடிக்கிற நாட்டமே எனக்கு தெரியாது. அவங்க சொல்ல மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம குடிக்காதனால நாட்டு அடிக்க மாட்டேங்குது. அது இந்த மாதிரி சரியான சமயத்தில் தான் நம்ம ஓனர் வந்தான்னு சொல்லிட்டு ரோட்டில் எவனா அந்த மாதிரி பூச்சி வீச்சு வந்து நின்றா அப்போ தான் நம்மளுக்கு நம்ம ஒரு குடும்ப வீட்டுக்குள்ளே போயிருக்கிறோம்.
குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறோம். நம்ம இதே நாட்டு கூட குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே போனாக்கா குழந்தை குடும்பம் அதுக்கு தெரியல நம்மளுக்கு. அப்படியே தான் எத்தனை நாள் ஆச்சுன்னா தெரியாது. குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு, பள்ளி தேய்ச்சி எத்தனை நாள் ஆச்சு, எதுவுமே தெரியாது. எங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போவான். அந்த குடும்பம் அதில் ஒரு வெறுப்பு அவங்க மேலே கோபத்தில் இருக்கணும். சாதாரணமாக எவ்வளோ ஒரு 3ஆம் வருஷம் அந்த சூழ்நிலை இருக்கும்போது நம்மளால செஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் யதார்த்தமா இதெல்லாம் பாத்ரூம் கழுவு இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு கோரம் சொல்லியிருந்தா இருப்பார். அண்ணா நான் சொல்லுவார் திடீர்னா இதெல்லாம் வீட்டில் பண்ணியிருந்தீங்கன்னாக்க அவ்வளோ கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இங்கே பண்ணுற இதெல்லாம் இதே வேலையை வீட்டில் பண்ணிப்பாங்க எவ்வளோ பெருமைப்படுவாங்க. அதுக்கு இது பண்ணுவாங்க. ஒரு சில புதுசாக வரவங்களா என்ன வேலை செஞ்சு வராங்க அழிவு வேலை செஞ்சது அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் எங்கள் அக்கா வீட்டில் நான் இப்போ ஒரு போன வாரம் நானும் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பர்த்டே எங்கள் அக்கா பையன் சொல்லிட்டு அதுக்காக கூட்டு வீட்டில் தான் இருந்தோம். அப்போ இந்த பப்புசில் கால் இருக்கிற இடம் கருப்பாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த ஆள் போயிட்டு பார்க்க முடியுது. நான் தான் நான் பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு எடுத்துனாங்கன்னா அந்த 2 இதில் ஊற்றி ஏன்டா நீ ஏன் இது பண்ணுறேன் இதே ஒரு மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி நல்லா தேய்ச்சினாங்கன்னா வேணும் அவங்க பார்த்து அவங்க இது பண்ணணுன்றதுக்காக நல்லா தேய்ச்சி கழுவி அது அப்புறம் சொல்லுது இதே கருப்பு மேலே ஒரே வாந்தி எடுத்து தனுஷ் ஒன்று வெளில வச்சு தள்ளி விட சொன்னான். அதே கப்பு சொன்னால நான் போய் ஒரு டைம் வாந்தி எடுத்துக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கும்போது வாந்தி எடுத்துக்கிறேன். இதே கப்புசை நாரை வச்சுட்டு போனேன். நீ இப்போ அதே கப்புசை கழுவி போடுறான். அது ஒரு பெருமையாக ஆகி போச்சாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா சொல்லுது. இதே தள்ளி விட சொன்னா வெளில போய் தள்ளுமா இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இன்னைக்கு அந்த கப்புசை மாமா தான் நீ கப்புசை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிறாரு இன்னைக்கு சொல்லிட்டு அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். சின்ன ஒரு விஷயம் எப்படி அவங்க எப்படி இதாகுது நம்ம வேற எதுவும் பெருசாக பண்ணதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளால என்ன ஆகுது. இதெல்லாம் பண்ணாத நம்ம வேற மாதிரி ஒன்று மேலே முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கை நம்ம போனால் பரவாயில்ல. நம்மனால எவ்வளோ நேசிப்பானாங்க விட்டு கொடுக்குறதுலாம் எத்தனை பேர் மேலே கோபம் போடுறோம். சரியான ஒரு இது பண்ணலனாக்கா பதிவு பண்ணலனாக்கா அவங்க மேலே இவங்க எல்லாம் கோபம் போடுறோம். நம்ம இப்போ சுயநலத்துக்கு மட்டுமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா கூட பரவாயில்ல. நம்ம சுயநலத்துக்கு நம்ம வாழ்ந்தா கூட நம்ம சுயநலத்துக்காக மற்றவங்களுக்கு கொள்ள முடிச்சு வாழ்கிற வாழ்க்கை தான் புரியாது. நம்ம சுயநலத்துக்காக மற்றவங்களுக்கும் தொல்லையை ஏற்படுத்தி பாரத்தை கொடுத்து தானே புரியாது. இண்டிவிஜுவலாக குச்சி குச்சி செத்து போயெல்லாம் சம்பாதிச்சு அப்படி நீ ஒரு ஆளாவது செத்து எல்லாம் பண்ணி தெரியாது. அந்த மாதிரி முடியுமா நம்மளால? அந்த மாதிரி இருந்தால் முதல்ல இந்த நம்ம இடம் கிடைக்குமா? நம்ம மேலே ஏதோ ஒரு அன்போ பாசனம் நம்மளும் ஒரு மனுஷனாக நடமாடணும், கொஞ்ச நாள் வாழணும், நம்மளுக்கு துணையாக இருக்கணும், நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதெல்லாம் இது பண்ணணுன்ற ஒரு ஆசைகள் இருக்கிறதுனால தான் நம்மளை மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு விதமான இடத்துல உட்கார வச்சு கவனிக்கிறாங்க. எவ்வளோ பேர் என்ன சொன்னாங்க மாதிரி எவ்வளோ பேர் ரோடோட பிடிச்சி சுற்றிட்டாங்க மஞ்சா பழிச்சாவா எப்படிலாம் பிடிச்சிட்டாங்க கட்சியில் நேச்சமாக போஸ்ட் போயிருப்பாங்க. அவ்வளோதான். என்னமோ ஒரு வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பாக கடவுள் கொடுத்துருக்காரு. நிச்சயமா நல்லபடியாக பயன்படுத்திங்க. நிச்சயமாக அடுத்த முறை இதே சென்டரில் நாங்கள் பர்த்டே பண்ணும் போது இந்த ஏரில் இருந்து இன்னைக்கு உட்காந்து இருக்கிறவங்க யாராவது ஆனால் இதில் உட்காந்து இருக்கிறவங்க யாராவது இதுவே 1 இயர் இந்த மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னாக்கா அந்த பர்த்டே செலவு நான் பண்ணுறேன் என்னோட ஸ்பான்சரில். அந்த மாதிரி நல்ல முறையாக இதில் யார் பண்ணுறீங்களோ அவங்க பர்த்டே இதை அண்ணா எனக்கு ஒரே ஃபோன் பண்ணால் போதும், நானே நின்று பண்ணிட்டு போகிறேன்.